அதன் முதல் கட்டமாக சிஆர்ஆர்டி மூலம் அடையாறு நதியை மீட்டெடுத்து நதிக்கரை நெடுக பசுமை பரப்பினை அதிகரித்து அழகுற சீரமைக்கு திட்டம் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் சுமார் 1500 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படுகிறது. இதுல கூட எல்லாம் சொன்னாங்க 1500 கோடின்னு எத்தனை வருஷம் அறிவிப்பீங்க, 3 வருஷமா அறிவிச்சிட்டு இருக்கீங்களான்னு. அந்த 1500 கோடி அறிவிப்பதில்லை, கிட்டத்தட்ட 10,000 வீடு இருக்காங்க. அந்த வீட்டை கிட்டத்தட்ட வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக 5000 வீடுகள் அவருக்கு தந்து அதில் செல்வதற்கு அனுமதி ஒப்புக்கொண்டார்கள். மீது 5000 பேருக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அங்கு சென்று அவர்களுக்கு பாதுகாப்பான இடம் காட்டி அந்த இடத்துல கட்டி அவர்களுக்கு வீடு வழங்குவதற்காக அவரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் இது காலதாமதம் ஏற்பட்டது. அப்படி முடிவரும் போது மிக சிறப்பானது ஒரு திட்டமாக அது இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பணிகள் நீங்கள் ஏற்கனவே அவ்வப்போது நம்முடைய மாண்பு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் தங்கமணி அவர்கள் வேலுமணி அவர்கள் பேசியதும் ராஜன் செல்லப்பா அவர்கள் பேசியதும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருள் அவர்கள் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பேசும்போது அப்பப்போதே நான் பதில் சொல்லியிருக்கிறேன். மேலும் நம்முடைய ராஜேஷ் அவர்கள் நேற்று முன்தினம் மாண்பு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் குடிநீர் அந்த பணிகளை அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படி சொல்கின்ற போது ஏவிஎம் கால்வாயை சரி செய்து தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகவும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.